ஆதி காலத்துல இனிஷியலி ட்ரைபல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு டேட்டூ போடுவாங்க. நம்ம இந்தியாலேயே நிறைய பேர் அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஆக்மெண்ட் பண்றதுக்கு நோஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, லிப்ஸ் ஆக்மெண்ட் பண்றாங்க, சீக்ஸ் ஆக்மெண்ட் பண்றாங்க. இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனை வந்து நம்ம கட் பண்ணுறதோ அது மேலே சில டேட்டூஸ் ஆர் பியர்சிங்ஸ் பண்ணுறதோ இட் இஸ் டெஃபினெட்லி அப்நார்மல். பர்சனோட ஐ பால் எஸ்பெஷலி டேட்டூ பண்ணாங்கன்னா அவங்களோட பிளட் சப்ளை அண்ட் நர்வஸ் சப்ளை இது வந்து சரி அக்செப்டபிள் சிச்சுவேஷன்ஸ் லைக் ரிலிஜியஸ் ரீசன்ஸ் ஆர் சோஷியல் ரீசன்ஸ்னால பண்ணுறவங்க சர்டன் பாடி பார்ட்ஸ் சேஃபாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். Bacterial infections or hepatitis infections, HIV infections கூட இந்த மாதிரி abnormal needles, unhygienic situationsல transmit ஆகலாம். லேசர் பண்ணுவோம், லேசர் பண்ணி டாட்டூ ரிமூவ் பண்ணுறது ஒன் செஷன்ல நடக்காது. அண்ட் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் யூ வில் நாட் கெட் த ஸ்கின் தட் காட் ஹஸ் கிவன். யாராவது பேரை டாட்டூ பண்ணுவாங்க, ப்ரைவேட் பார்ட்ஸ் செஸ்ட்ல டாட்டூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணிட்டு வரும்போது Say Swag viewers ku vanakkam. My name is Dr. Sharmata, consultant dermatologist from SIMS Hospital, Vadapalani, Chennai. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் டங் ஸ்பிளிட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் அப்நார்மல் சைட்ஸில் டேட்டூயிங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எதனால நடக்குது அண்ட் ஏன் இது வந்து இப்போ ரீசெண்டாக சர்ஃபேஸ் ஆகிருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய ரிபெல்லியஸ் ஆட்டிடியூடும் இருக்குது அண்ட் சோஷியல் மீடியா மூலியமாக எல்லாருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் வருது. இப்போ ஏன் மக்கள் டேட்டூயிங் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஆதி காலத்தில் இனிஷியலி ட்ரைபல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு டேட்டூ போடுவாங்க. ஒரு ட்ரைப் ஒரு டேட்டூ போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் அதை வச்சு பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக அதுவே மாடிஃபை ஆகிட்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரை டேட்டூ பண்ணிட்டு அது அவங்களோட இமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இல்லை பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு டேட்டூயிங் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக வார் ஜோன்ஸ் வந்துச்சு. அப்போ டேட்டூயிங் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கண்ட்ரீஸில் ஆர்மி மெம்பர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் வந்து டேட்டூவே பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷன்ஸ் வந்து ஒரு ரிபெல்லியஸ் ஆட்டிடியூடாக இதுதான் டேட்டூவிங் நாங்கள் பண்ணுவோன்ட்டு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற சிச்சுவேஷன்ஸ்னால ரொம்ப ரிபெலியஸ் ஆகிட்டு அப்நார்மல் சைட்ஸில் டேட்டூ போடுறாங்க. டேட்டூவிங்கோட நிறுத்தாமல் பாடி பார்ட்ஸை மியூட்டிலேட் பண்ணுறதும் ஒரு ஆஃப் லேட் ஒரு ஃபேட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதை சோஷியல் மீடியாவில் பார்த்து நிறைய பேர் இதை வந்து ஐதர் காப்பி பண்ணுறாங்க, மிமிக் பண்ணுறாங்க ஆர் ஒரு வைரல் ட்ரெண்ட் ஆக்கி சொசைட்டி மேலே ஒரு அப்நார்மல் ஆர் நியூசன்ஸ் இன்ஃப்ளிக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி மாடிஃபிகேஷன் வந்து காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஐஸை என்லார்ஜ் பண்ணி டால் லைக் ஐஸ் கொண்டு வரதுக்கு கொரியன் கேர்ள்ஸ் பண்ணுறது ஒரு ஏஸ்தட்டிக் ரீசன்ஸ்க்காக மாடிஃபை பண்ணுறாங்க. நம்ம இந்தியாலேயே நிறைய பேர் அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஆக்மெண்ட் பண்ணுறதுக்கு நோஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, லிப்ஸை ஆக்மெண்ட் பண்ணுறாங்க, சீக்ஸை ஆக்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு லெவலுக்கு ஏஸ்தட்டிக் ஆர் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக ஆக்மெண்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன். பட் அது போக அப்நார்மலாக ஆக்மெண்ட் பண்ணுறது ஒரு ரிபெல்லியஸ் ஆட்டிடியூட்னால. அண்ட் இது எப்போ ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் த பாடியை அட்ரெஸ் பண்ணும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா டங் ஸ்பிளிட்டிங் தான் இப்போ லேட்டஸ்டாக நடந்துட்டு இருக்கிற ஒரு வைரல் இஷ்யூ. இது டங் வந்து இட் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் த பாடி. இந்த டங்னால தான் நம்மளால பேச முடியுது, இந்த டங்னால தான் நம்ம சூ பண்ணும் போது ஃபுட்டை மிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த டங் வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் ஆர்கன், இது வந்து ஏஸ்தட்டிக் ஆர்கன் இல்லை. இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனை வந்து நம்ம கட் பண்ணுறதோ அது மேலே சில டேட்டூஸ் ஆர் பியர்சிங்ஸ் பண்ணுறதோ இட் இஸ் டெஃபினெட்லி அப்நார்மல். பிகாஸ் அதனால அந்த டங்கோட ஃபங்க்ஷனே சரியா ஆகாது அண்ட் இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த இண்டிவிஜுவல். இப்போ டேட்டூயிங்கே அப்நார்மல் சைட்ஸில் பண்ணுறாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் டேட்டூ பண்ணுறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும் கண்ணு வந்து இட்ஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் கண்ணுனால ஒரு சின்ன ட்ராமா கூட ஏற்றுக்க முடியாது, அதனால அது நிறைய டேமேஜஸ் வரும். கண்ணு வந்து இட் இஸ் அன் ஆர்கன் தட் ஹேஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அந்த விஷுவல் ஃபங்க்ஷன் ஏதாவது பாதிச்சிருச்சுன்னா இட் வில் பி அ பிக் ப்ராப்ளம். இப்போ டேட்டூனா என்ன?
ஒரு ஃபாரின் பாடி ஒரு டை எடுத்து நம்ம ஸ்கின்ல இம்ப்ரெக்னேட் பண்றது தான் டாட்டூன்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன டையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆதி காலத்துல யூஸ் பண்ண நேட்டிவ் ஹெர்பல் டைஸா இருக்கலாம், ஒரு இப்போ மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஷேடிங்க்கு அயன் ஆக்சைடு ஆர் ஈவன் அதர் கலர்டு டைஸா இருக்கலாம். பட் இது எனி டைம் இஸ் அ ஃபாரின் பாடி அண்ட் அதை வந்து ஸ்கின்ல இம்ப்ரெக்னேட் பண்றது இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். அண்ட் இதை போய் கண்ணில் செஞ்சோன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் சைடு எஃபெக்ட்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரின் பாடி கண்ணில் பட்டுச்சுன்னா அதனால வர இன்ஃபெக்ஷன்ஸ், அதனால வர பெயின் அண்ட் அதனால வர நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அண்ட் இதனாலவே ஒரு பர்சனோட ஐ பால் எஸ்பெஷலி டாட்டூ பண்ணாங்கன்னா அவங்களோட பிளட் சப்ளை அண்ட் நர்வஸ் சப்ளை பாதிக்கலாம் அண்ட் செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இல்லை நர்வ்ஸே கட் ஆகலாம். இதனால விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் டெஃபினட்டாக வரும். இப்போ ஆக்சுவலி மெடிக்கலி அப்ரூவல்னு பார்த்தீங்கன்னா டாட்டூஸ்க்கு ஒன்லி ஒன் ஸ்கின் கண்டிஷன், விட்டிலிகோன்னு சொல்கிற டிசீஸுக்கு medical tattooing is allowed. அது போக ஐல there is another ophthalmic procedure that can be done with impregnation of dyes. But இது தவிர there is no such thing as medical tattooing other than for vitiligo and that particular ophthalmic procedure. இது தவிர tattooing எந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனலும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் ஈவன் இம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் இட் இஸ் தீஸ் டூ ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் டெஃபினெட்லி ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு ஃபங்க்ஷனல் பாடி பார்ட் ஆர்கனில் டாட்டூ கேட்குறது தப்பு. ஓரளவுக்கு காஸ்மெட்டிக் பர்பஸஸ்க்கு நான் ஃபங்க்ஷனல் பாடி பார்ட்ஸில் போடுறது இஸ் அக்செப்டபிள் அண்ட் அதனால தான் டாட்டூ பார்லர்ஸ் ஆர் லைசன்ஸ்ட் அண்ட் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆர் லைசன்ஸ்ட். பட் ஆன் அ ஃபங்க்ஷனல் பாடி பார்ட் லைக் த டங் ஆர் த ஐஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி contraindicated. இப்போ ஃபங்க்ஷனல் பாடி பார்ட்ஸ் நான் சொல்றது வந்து டங் அண்ட் ஐ அந்த மாதிரி. இப்போ ஒரு பியர்சிங்கும் பாருங்க, எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து காது குத்துறது ஒரு நார்ம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஓன்லி இந்தியா, நாட் தமிழ்நாடு, நாட் சென்னை, பட் குளோபலி காது குத்துறது இட்ஸ் அ நார்ம். பிகாஸ் காதுல இருக்கிற அந்த பர்டிகுலர் லோப் வந்து இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் த பாடி. இட் இஸ் அ part of the body that has a lot of either religious implications or social implications where a piercing is done. But இதே இது ஒரு நிப்பிள் இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் பார்ட்ல நம்ம வந்து பியர்சிங் போடுறோம்னா அந்த ஏரியால இருக்கிற நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், அந்த ஏரியால இருக்கிற பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகலாம் அண்ட் அதனால பாடியோட சர்டன் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். நாக்கில் குத்துறது ஃபார் எக்ஸாம்பிள், நாக்கில் இருக்கிற மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து சென்சேஷன்ஸ் ஆஃப் டேஸ்ட், அதுவும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ எனி பார்ட் ஆஃப் த பாடி தட் ஹேஸ் அ பர்பஸ் ஆர் அ ஃபங்க்ஷன் அதில் பியர்சிங்ஸ் ஆர் மியூட்டிலேஷன்ஸ் ஆர் டாட்டூயிங் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ ஐஸில் டாட்டூயிங் பண்ணால் இமீடியட்டாக வர சைடு எஃபெக்ட்ஸ் மோஸ்ட் காமன்லி இஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். இட் கேன் பி ஈவன் ஸ்மால் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் இட் கேன் பி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். பட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் மூலியமாக வர்றதே நம்ம விஷனுக்கு ட்ராமடைசிங்காக இருக்கலாம், அதனால ஐல ஸ்காரிங் ஆகலாம். பட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸும் இதனால வரலாம். இப்போ ஒரு டையை இம்ப்ரெக்னேட் பண்ணோன்னா த பாடி இஸ் கன்சிடரிங் இட் ஆஸ் அ ஃபாரின் பாடி. ஸோ அந்த ஃபாரின் பாடினால நிறைய ரியாக்ஷன்ஸ் வரலாம். அது கிரானுலோமா ஃபார்மேஷன் சொல்லுவோம், அது வரலாம். சில டைம்ஸ் அந்த டை மைக்ரேட் ஆகலாம் வித் ப்ரொலாங்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த ஐபால்ஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் த ஹேர் டை, ஐ மீன் ஆஃப் த ஐ டை. அந்த டை மைக்ரேட் ஆகலாம். ஸோ தெர் ஆர் அ லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் நிறையாவே இருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு அவாய்ட் இம்ப்ரெக்னேட்டிங் ஆர்டிஃபிஷியல் டைஸ் ஆன் டு த ஸ்கின் ஆர் இன் டு த பாடி பார்ட்ஸ். ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் tattooing because it is artificial impregnation of a chemical into the skin. And இது வந்து சரி acceptable situations like religious reasons or social reasons நால பண்றவங்க certain body parts சேஃபா இருக்குன்னு செக் பண்ணிட்டு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த டை அலர்ஜி இருக்கக்கூடாது, அதுக்கு டெஸ்ட் பேட்ச் பண்ணணும். அது போக அந்த டை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேற ஹைஜீனிக் சுச்சுவேஷன்ஸில் பண்ணுறாங்களா, வேற இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இந்த மாதிரி abnormal needles, unhygienic situationsல transmit ஆகலாம், especially if they reuse the needles between different people. So the tattoo artist எப்படி, how are they educated, how are they licensed, what sterile precautions they are taking and what dye they are using, இது எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தாண்டி you can go ahead with a tattoo. But make sure it is sterile, make sure there's no hepatitis or HIV infections,
before and after the tattoo procedure, and of course make sure that the tattoo artist is licensed to do a tattoo and limit it as much as possible. இப்போ நம்ம பியர்சிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சர்டன் நான் ஃபங்க்ஷனல் பாடி பார்ட்ஸில் வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பியர்சிங். பட் ஆனாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பியர்சிங்ஸ்னாலேயே அப்நார்மல் ஸ்கார்ஸ் வரும். சாதாரண காது குத்துறதுனாலவே அப்நார்மல் ஸ்கார்ஸ், கீலாய்ட் ஸ்கார்ஸ், ஹைப்பர்ட்ரோஃபி ஸ்கார்ஸ்ன்னு வரும். அந்த புண்ணு ஆறவே ஆறாது, இல்லாட்டி அந்த கம்மல் போட முடியாது, அது ஓரளவுக்கு தானாகவே மூடிக்கும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் பியர்சிங்ஸ். அண்ட் நான் சொல்கிறது ஒரு நார்மல் இயர்லோ piercing. So abnormal sites-ல functional body parts-ல private parts-ல tongue-ல அந்த மாதிரி situations-ல நம்ம piercing பண்ணும்போதுனா you are susceptible to more side effects. Functional problems-உம் வரும், அது போக scarring ஒரு foreign body reaction, ஒரு implantation dermoid-ன்னு நிறைய விதவிதமான reactions வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டங் ஸ்பிளிட்டிங் பண்ணுறது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பேச்சில் கஷ்டம் இருக்கும், சூ பண்ணுறதுல கஷ்டம் இருக்கும், டேஸ்டிங்கில் கஷ்டம் இருக்கும். தே மே நாட் ஷேர் திஸ் வித் த அவுட் சைட் பீப்புள், பட் டெஃபினெட்லி அவங்களுக்கு டேஸ்ட் சென்சேஷன் காம்பன்சேட் ஆகிருக்கும், அவங்களுக்கு சூவிங் ப்ராப்ளமாக இருக்கும், எச்சை மிக்ஸ் பண்ணி சலைவா கண்ட்ரோலே கஷ்டமாக இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீச் வில் பி அஃபெக்டட். ஸ்பீச் மட்டும் தான் we may be able to appreciate, but these are all problems that the person will be facing. நம்ம plastic surgeons எல்லாமே they are very well equipped with face and head and neck reconstruction. So இந்த மாதிரி tongue splitting பண்ணிட்டோம்னா tongue reconstruct பண்றதுக்கு there are many options. ஒரு plastic surgeon அது primary-யா க்ளோஸ் பண்ணலாம், tongue flap பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். But these are all major surgeries, microvascular surgeries ன்னு சொல்லுவோம். So major surgeries பண்ணிட்டு அந்த tongue reconstruct பண்ற மாதிரி இருக்கும். So இதெல்லாம் cosmetic or just experimental reasonsனால இந்த major surgeriesல போய் முடியும். So you have to be very careful and cautious about making such decisions. இப்போ சாதாரணமாகவே ஒரு tattoo போட்டுட்டு நிறைய பேர் அதை ரிக்ரெட் பண்ணுறாங்க. எங்ககிட்ட tattoo removal பண்ணுங்க டாக்டர்னு சொல்கிறாங்க. அந்த tattoo removalலே it is a major procedure because நம்ம லேசர் பண்ணுவோம், லேசர் பண்ணி tattoo remove பண்ணுறது ஒன் செஷனில் நடக்காது. ஆல்மோஸ்ட் மந்த்லி பேஷண்ட்டை திருப்பி கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த tattoo-வை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் you will not get the skin that God has given. You will get some marks. அந்த மார்க்ஸ் அதுவே கோஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மார்க்ஸ் இருக்கிற அதையும் தாண்டி நம்ம வேற கேமோஃப்ளாஜ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாட்டூவாக இருக்கட்டும், பியர்சிங்ஸாக இருக்கட்டும், இல்லை டங் ஸ்பிளிட்டிங், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணும்போது அதுக்கு கரெக்ஷன் இஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ், மச் மோர் பெயின்ஃபுல் ப்ராசஸ். எப்பயுமே நம்ம பாடியில் ஒரு பியர்சிங் போடுறோம்னா இட் இஸ் அ ரிஸ்கி ப்ரொசீஜர் பிகாஸ் நமக்கு அந்த ஸ்காரிங் டெண்டன்சி பற்றி நீட்டாக தெரிஞ்சுக்கணும். கீலாய்டல் ஸ்கார்ஸ் அண்ட் ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்கார்ஸ்னு ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ஸோ அப்நார்மல் பியர்சிங் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு இந்த சசெப்டிபிலிட்டி இருக்கும்போது அவங்க காது குத்தும் போது இந்த ஸ்கார்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கார்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கார் தழும்பு வளர்ந்துட்டே போகும், வளர்ந்துட்டே போய் ஒரு கட்டி மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். ஸோ கீலாய்டல் ஸ்கார்ஸ் அண்ட் ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்கார்ஸ் ஆர் வெரி காமன் இஃப் யூ டூ மல்டிபிள் பியர்சிங்ஸ். இப்போ ஒரு ஹோல் இல்லாமல் மல்டிபிள் பியர்சிங்ஸ் பண்ணுறாங்க, கார்டிலேஜ்குள்ளே குத்துறாங்க, நோஸில் மல்டிபிள் பியர்சிங்ஸ் போடுறாங்கன்னா டெஃபினட்டாக இந்த அப்நார்மல் ஸ்கார்ஸ் வரதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. டாட்டூ பண்ணிட்டு அதை ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு கிட்ட நிறைய பேர் ஒரு டாட்டூ ரிமூவலுக்காக வராங்க அண்ட் டாட்டூ போட்டதை ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ். அவங்க யாராவது பேரை டாட்டூ பண்ணுவாங்க, ப்ரைவேட் பார்ட்ஸ் செஸ்டில் டாட்டூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணிட்டு வரும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த ஸ்கார்ஸ் உருவாகும், நம்ம லேசர் பண்ணாலுமே அந்த இடத்துல ஸ்கார்ஸ் உருவாகும் அண்ட் உத்து பார்த்தா அந்த ஆல்ஃபபெட்ஸை ஐடென்டிஃபை கூட பண்ணலாம். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ வெரி பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். அன்னெசரியாக டாட்டூ பண்ணுறது தேவையே இல்லை. அண்ட் பிகாஸ் அதை ரிவர்ஸ் பண்ணுறது இட் இஸ் ஈவன் மோர் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் அண்ட் ரிசல்ட்ஸ் மே நாட் பி 100%. No one can give you what the God has given you in the form of skin. So to recreate it is close to impossible even if we have the most advanced lasers. So don't do unnecessary tattooing and then regret it.
ஐடியலி ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஒன்லி அ சர்ஜன் ஹூஸ் licensed, a registered medical practitioner, and definitely a surgeon is the ideal person to do any sort of procedure to modify a body part. It can be reconstructive surgery, it can be aesthetic surgery, and in the madri unlicensed people kitta not an absolutely indicated surgery pandrathu is not approved.